இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்றைக்கி ஒரு அருமையான அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு சில மொபைல்களில் டிஃபால்ட், அதாவது ஃப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இது வரைக்கும் நம்முடைய ஃபோனோட கேமராவை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்? கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஃபோட்டோ, வீடியோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட கேமராவை அதிகம் பேர் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அதே கேமராவை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு அருமையான ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம பெற போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்கள் உங்கள் ஃபோனில். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட பேக் கேமராவை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லாதவங்க அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், இதில் நீங்கள் கேமரா, ஹேண்ட் ரைட்டிங், கான்வர்சேஷன், வாய்ஸ் இந்த மாதிரி 4 ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து நம்ம கேமராவை நம்ம பயன்படுத்த போகிறோம். கேமரா நம்ம டேப் பண்ணுவோம். கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் நான் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் ஒரு எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் டு தமிழ்னு செட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து இது கரெக்டாக அலைனில் வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், முதல்ல ஆங்கிலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அழகாக தமிழில் வந்து இந்த கேமரா மூலியமாக நம்ம பார்க்க முடியும். ஆங்கிலத்தை தமிழில் மாற்ற முடியும் அப்படிங்கிறத இதுவே உங்களுக்கு ஒரு உதாரணம். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இப்படி ஒரு வசதி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது மூலியமாக நிறைய பேர் இப்படி பயன்படுத்தலாம். ஆங்கிலத்தை தமிழில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு மெத்தட், அதுவும் உங்கள் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி. இது இல்லாமல் இன்னொரு ட்ரிக் இருக்குது. பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட கேலரி இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கு அளவு கொடுத்துக்கோங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட கேலரியில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் எல்லாமே தமிழில் இருக்குது. ஸோ நான் இது வந்து ஆங்கிலத்தில் நான் மாற்ற போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கீழே வந்து செலக்ட் ஆல்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மேலே தமிழ், கீழே வந்து ஆங்கிலம். இந்த ஆங்கிலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஆரோ இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், தமிழில் ஃபோட்டோ இருந்துச்சு, அதை வந்து ஆங்கிலத்தில் ஈஸியாக நம்ம மொழி மாற்றம் செய்யப்பட்டது. ஈஸியாக மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட். ஸோ ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஃபுல்லாக தமிழில் இருக்குது. அது எப்படி இங்கிலீஷில் கூகுள் டிரான்ஸ்லேட் மாற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். உங்கள் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கையும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதுவும் கூகுள் டிரான்ஸ்லேட்டோட துணை கொண்டு. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ட்ரிக்கு பார்த்துட்டோம். உங்கள் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி, அதுவும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு 2 ட்ரிக்கு பார்த்துட்டோம். இந்த 2 ட்ரிக்கும் உங்களுக்கு பயனுள்ள ட்ரிக்காக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் அதுவும் கூகுள் டிரான்ஸ்லேட்டோட துணை கொண்டு நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க, வீடியோ மட்டும் இல்லைங்க, இதையும் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்திட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை விட லைக் பண்ணுங்கள்.